அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள உச்ச நட்சத்திரம் திரு விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த நகர்வை மேற்கொண்டுள்ளார். கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்தி உறுதிமொழியை சொல்லி கொடி பாடலையும் இன்று வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசியலில் விஜயின் கொடி பறக்குமா? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். திரு எம்ஜிஆர் நம்பிராஜனாக விஜய இயக்கிய இயக்குனர் எப்படி பார்க்குறாருன்னு கேட்கலாம். நம்முடைய திரு காரை செல்வராஜ் இணைந்திருக்கிறார் மதிமுகவின் சார்பாக. டாக்டர் சுமந்த் சி ராமன் மற்றும் நிறைய விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். டாக்டர் சுமந்த் கிட்டேருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உறுதிமொழி, கொடி, இப்படி நிறைய விஷயங்களுடைய தொடக்கம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்குறீங்களா? முரண்பாடுகள் வெளிப்படுத்தும். ஹரி, இது அவருக்கு எத்தகைய வரவேற்பு கிடைக்கும், எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ஏர்லி. அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அவருடைய கொள்கைகள் இன்னும் விளக்கப்படவில்லை. அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, விரைவில் இந்த கொடியினுடைய சிக்னிபிகன்ஸ் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கொள்கைகளும் திட்டங்களும் மக்கள் முன் வைப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். நீங்க உறுதிமொழி படிச்சாங்களே, அதுல கொள்கைகள் எல்லாம் வெளிப்படுத்தா பாக்கல. அது எல்லா கட்சியும் சொல்றதுதாங்க. ஊழலை ஒழிப்போம், ஜாதி மத பேதங்களை ஒழித்து அதை கடந்து ஒரு சமத்துவத்துக்கு பாடுபடுவோம், சமூக நீதி நிலைநாட்டுவோம். இது சொல்லாத கட்சி ஒரு 2 கட்சி சொல்லுங்களேன் பாப்போம். சோ இது எல்லா கட்சிகளும் கூறுவாங்க. உறுதிமொழி அப்படிங்கிறது பேசிக்கலி சேயிங் ஆல் த ரைட் திங்ஸ்னு வாங்க ஆங்கிலத்துல. சோ இது எல்லா கட்சிகளும் ஒன்றாக வைக்கக்கூடிய ஒன்று, ஒரு மக்கள் முன் வைக்கக்கூடிய ஒன்று. அதனால அதை வைத்துக் கொண்டு இவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளால யாராலையுமே யூகிக்க முடியாது. ஆனால் கிடைக்கதா பாக்கலையா? நீங்க எதை வலியுறுத்துறாங்க, எதற்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர், ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறதா ஒரு எண்ணம் வருதா? பாப்புலிஸ்ட் அப்படிங்கிறது நீங்க எல்லா கட்சிகளும் நீங்க ஐடியாலஜி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லெஃப்ட் ஆஃப் சென்டரா இருப்பது போல் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. முதல்ல அவங்க லான்ச் பண்ணும் போதே நாங்கள் ஒரு ரைட் விங் பேஸ்ட் பாலிசியை நீங்க கொண்டு மக்கள் முன் வச்சீங்கன்னா உடனடியாக அது எடுபடுவதற்கு வாய்ப்பு குறைவு. சோ எல்லா கட்சிகளும் ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுல சிலர் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டா இருப்பாங்க. 2வது விஷயம், இது ஒரு யாரையுமே ஒரு எதிரியா அவர் ஐடென்டிஃபை பண்ணல இந்த உறுதிமொழியில. ஊழல்வாதிகளை தவிரன்னு வச்சுக்கலாம், பட் ஜாதி மத பேதங்களை உண்டாக்குபவர்களை தவிர ஒரு பர்டிகுலரா இஸ் நாட் ஐடென்டிஃபைட் எனி டார்கெட். தமிழ் தேசியத்தை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாருங்கிறதுக்கும் ஒரு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. சோ அதனால இட்ஸ் அ ப்ளீஸ் ஆல் உறுதிமொழி, எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. இதை வைத்துக் கொண்டு இவருடைய அரசியல் இப்படிதான் இருக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அரசியல் என்பது வெறும் உறுதிமொழிகளிலோ இல்ல கொடியிலேயோ இல்ல கொள்கையை மக்கள் முன் வைப்பதில் மட்டும் அல்ல. உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படும் 2 விஷயங்கள். ஒன்று அடித்தளத்துல ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. 2வது அந்த ஆர்கனைசேஷனை நடத்துவதற்கான பணம் தேவை. சோ இந்த 2 இல்லாம நீங்க எவ்வளவோ பொட்டன்ஷியல் அவர்ட்ட இருக்கிறதா பார்க்கலையா? ஒரு இல்ல ஆர்கனைசேஷன் ரேஞ்ச் ஆஃப் ஃபேன் கிளப்ஸ் பணம் அவருக்கு பற்றாக்குறை வரும்னு நினைக்கிறீங்க? அவர் உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. இல்ல ஹரி, ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி என்பது ஒரு தேர்தல் தான் தமிழ்நாட்டுல. 500 கோடி என்பது நம்ம பாக்குறதுக்கு ஐயோ வா எவ்வளவு பணம் அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். 1000 கோடி 1000 கோடி டொனேஷன்ஸ் மூலமா யாரோ ஒரு XYZ கட்சி ஆரம்பிக்கிறத விட ஒரு உச்ச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது டொனேஷன்ஸ் குவியும் தானே. கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய தரப்பு தயாரா இருக்கும் தானே, இன்வெஸ்ட் பண்றதுக்கோ யார் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சியினுடைய வாக்குகளை இவர் பிளப்பார்
அப்படின்னு பார்த்துட்டு அந்த கட்சியினுடைய எதிரிகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு தயாரா You இருப்பாங்க. have touched a very interesting point. எந்த கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. என்ன clue? யார் அவரை அதிகமாக தாக்கி இருக்கிறார்கள் சோசியல் மீடியாலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய பதில் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். யாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியாவுக்கு போல. நான் பார்த்தவரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலர் வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அவங்கதான் வந்து இந்த கார்ல வந்து ஃபைன் கட்டல, அப்புறம் ஏன் நினைக்கிறீங்க? Why do you think so? அவங்க வாக்குகளை ஏன் எல்லார் வாக்குகளும் எடுக்கலாம்ல? அதிமுக வாக்கு எடுக்கலாம். இல்ல பிரதானமாக பரவலான இருக்கக்கூடிய கருத்து இது வந்து எவிடன்ஸ் கிடையாது. பரவலான இருக்கக்கூடிய கருத்து 2 கட்சிகளினுடைய வாக்குகளை இவர் பிளக்கக்கூடும். ஒன்று வந்து திமுகவுடைய வாக்குகள். ஏன்னா நாட் ஓன்லி யூத், மோஸ்ட்லி அதுல சிறுபான்மையினர் வாக்குகள் கூட சிலர் வந்து அவர் எடுக்க முடியும். 2வது மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பிரிடாமினன்ட் ஓட் பேங்கே இளைஞர்கள். அந்த 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான் பிரிடாமினண்டா நம்பி இருக்கிறது நாம் தமிழர். சோ அவங்களுடைய வாக்குகளும் அதனாலே என்னவோ நாம் தமிழர நேச்சுரல் அல்லை கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிற அமைப்பு எல்லாம் கூட சொல்றாங்க. ஒண்ணு வாக்கு பிரிக்கலாம் அவங்க சொல்றாங்க விஜய் தரப்பு அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் யூசுவலா கூட்டணிக்கு என்ன வேணும்னா வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி பேஸ் வேணும். ஓகே, நான் வந்து ஒரு குரூப்ப நான் கூட்டிட்டு வருவேன் கூட்டணிக்கு, நீங்க இன்னொரு குரூப்பை கூட்டிட்டு வந்தா 2+2 4 ஆயிடும். எனக்கும் உங்களுக்கும் ஒரே குரூப் தான் டார்கெட்னாக்க அந்த குரூப் எப்படிமோ உங்களுக்கு போகுது இல்லாட்டி எனக்கு போகுது. அது வரதுனால it won't be a complementary alliance. Okay, அது ஒரு பிரச்சனை. very interesting observations. திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பலமுறை நம்ம விவாதத்தில் கலந்து கொண்டவர், இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளராக கலந்து கொள்றார். வெல்கம் சார். உங்க தரப்பு தான் இதை வந்து ரொம்ப ஜிட்டரியா பாக்குறீங்கன்னு சோசியல் மீடியா வச்சு சுமந்த் சொன்ன அந்த இரண்டுமே தவறாகத்தான் பார்க்குறேன். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களில் பயணிப்பவர்கள் வந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திமுக போன்று திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுகிற இயக்கங்களில் இருப்பவர்கள் ஒரு நடிகர் இயக்கம் ஆரம்பிப்பதை நம்பி அவர் பின்னால் போவார்கள் என்று சுமன்சி அவர்கள் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் மிக 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 குறைவு. 0.001 ஏதாவது நீங்கள் ஒரு ஃபிகர் வச்சுங்க. நாம் தமிழர் இயக்கம் என்பதும் சீமான் அவர்கள் ஊட்டி வளர்த்த அந்த தமிழ் தேசியம் என்கிற தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணிக்கிற இளைஞர் திமுக, மதிமுக உட்பட எல்லா கட்சிகளிலும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சிவாஜி கணேசனே ஜெயிச்சிருக்கணுமே. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சரத்குமார், என்டிஆர் ஒரே ஒரு ஆளை நீங்க எத்தனை வருஷத்துக்கு தான் காமிச்சிட்டு இருப்பீங்க? எத்தனை வருஷம் காமிப்பீங்க? சரத்குமாருக்கு இல்லையா? விஜயகாந்துக்கு இல்லாமல் இருந்ததா? எல்லா கட்சியிலும் ஒரு கணிசமான ஓப்பனிங் இருக்கலாம். அவர் ஆட்சி அமைக்க முடியாம போகலாம், ஜெயிக்க முடியாம போகலாம். பட் ஒரு மத்த சதவிகிதம் துறையிலேருந்து வரவங்களை காட்டிலும் ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு கேட்டீங்கன்னா ஒரு தலைவன் எதிலிருந்து பிரிப்பான் என்று பேசுவதே இந்த நேரத்தில் ஒரு தேவையற்ற வாதமாக, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் நான் எங்கேயாவது ஓட்டு வரணும் இல்ல எங்கேயோ இருந்து வர மக்கள் எல்லா தேர்தலையும் வாக்களிக்கல. இது வந்து இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர் நாளைக்கு அவருடைய பாதையை இவர்கள் தீர்மானிப்பதற்கான வார்த்தைகள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுமன் சி ராமன் அவர்கள் சொல்லி இருக்கிற பாதை என்பது இந்த ஆரம்பத்தில் சொல்லிட்டார். அவர் என்ன பண்ண போறாரு, அவருக்கு கொள்கை இல்லை, கொள்கை இன்னும் செயல்படலை, எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்கே இருந்து பிரிப்பார் என்று வருகிற பொழுது இரண்டுக்கும் முரண் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சுமந்த விட்டுருங்க. நான் உங்க கூட்டணியில் இருக்கிற திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்ற ஒரு கருத்தை சொல்றேன். இன்னைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு இளைஞர்கள் வருது இல்ல. அப்படிங்கும் போது காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு இளைஞர் வரலன்னு எந்த அடிப்படையில் கார்த்திக் சிதம்பரம் அவர் முரணாக பேசுபவர் தான். அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு தலைவன் பேசுறீங்க. ராகுல் காந்தி யாரு? ராகுல் காந்தி 75 வயது. யாரு ராகுல் காந்தி? கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் யங்ஸ்டர். இல்ல அப்படி சொல்லல. 18 வயது 19 வயது இளைஞருக்கு நான் அப்படி வரவே திராவிட பெருங்கட்சிகளோ எஸ்டாப்லிஷ் பார்ட்டிகளோ அதாவது ஒரு இயல்பான சாய்ஸா இல்ல. அதாவது அட்ராக்டிவ் சாய்ஸ். சரி, அந்த அட்ராக்டிவ் சாய்ஸுக்கான ஆதாரம் என்ன இவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம பேசணும். நான் வந்து இவர் கட்சி ஆரம்பித்ததை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். விஜய் வந்து கட்சி ஆரம்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை, நல்லா செய்யட்டும். எதிர்காலத்தில் மக்கள் மனங்களை வென்றால் ஆட்சி கூட அமைக்கட்டும். நான் அதுல எந்த முரண் எனக்கு இல்லை.
ஆனால் இந்த தமிழகத்திற்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு தலைவனாக இதுவரையில் அவர் பரிமளித்திருக்கிறாரா என்றால் இல்லை என்ற மிகப்பெரிய சோதனை தான் இன்றைக்கு கட்சி. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு நடந்தது ஒரு சினிமாத்தனம் தான். என்ன நீங்க கேட்டீங்க, உறுதிமொழி கொள்கை இல்லைன்னு அவரு. அந்த உறுதிமொழியில தொகுப்பாளர் சொல்லும் போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு கவனிச்சீங்களா? கட்சியினுடைய கொள்கை உறுதிமொழியை வாசிக்க வருகிறார் தலைவர் விஜய் கூப்பிட்டாங்களா இல்லையா? தப்பா நிறைய தொகுப்பாளர் சொல்றது தப்பா? தொகுப்பாளர் சொல்லுவது தப்பா, சுமல் ஸ்ரீராமன் சொல்லுவது சரியா? எப்படி அதை சரின்னு எடுத்துப்பீங்க? அதுதான் கொள்கை என்கிற நிலைப்பாடு அது. சரி, ஓகே, கொடியை கொடுத்துட்டீங்க, ஒரு பாடலையும் போட்டுட்டீங்க, முக்கியமான 4 அந்த வரியை மட்டும் சொல்லிடுறேன். அதற்கு பொதுவாக இருந்திருக்கிறாரா என்கிற கேள்விதான் நான் வைக்க விரும்புறேன். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரம் மீண்டும் காலம் ஒலிக்குது. யார் அந்த 3 எழுத்து மந்திரம்? விஜய் 3 எழுத்து மந்திரமா? காலம் ஒலிக்கிறதா? அந்த காலம் ஒலிக்கிற காலம் திமுகவிலிருந்து மதிமுகவிலிருந்து திராவிட நாம் தமிழர் கட்சியிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு போகிற ஆற்றல் ஒரு நடிகன் என்கிற நிலையில் இருந்த இந்த விவாதத்தை கொண்டு போக கூடாது. அவர் ஒரு தலைவன். அந்த தலைவன் தன்னை தலைவனாக நிரூபித்திருக்கிறாரா, அதற்கான வழிமுறைகள் இருந்திருக்கிறதா என்பதிலிருந்து தான் பேச வேண்டும். இரண்டாவது, சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது. எது நன்றி காட்டும் காலம் இது? அவரு நம்ம ரஜினிகாந்த் பாடின மாதிரி என்ன தங்கத்தை கொடுத்தாங்க மக்களுக்கு, நான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு படையப்பா படத்துல பாடின மாதிரி பாடுற பாட்டா இது? சினிமாவில் வரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அவர் 75 வயசுல வரலையே சார், உச்சத்துல இருக்கும்போது வராரு. உச்சத்துல இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தா என்ன வராட்டினாங்க, அவருடைய விருப்பம். அதுல நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனால் அவருடைய நடவடிக்கைக்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய இன்றைக்கு பேசிய பேச்சுக்கும் முரண் இருப்பதை நான் பார்க்கிறேன். அவரை நான் எந்த விதத்திலும் நான் எதிர்த்து பேசவில்லை. அவருடைய வருகை என்பதை நான் மாற்று ஆனால் அதில் இருக்கிற முரண் நான் சுமன் ஸ்ரீராமன் எடுத்து வைக்கிற அந்த செய்திக்கான பதில். நீங்க திமுக மதிமுக நாம் தமிழர்ல இருந்து அந்த காங்கிரஸ்ல இருந்து இளைஞர்கள் எல்லாம் ஓடிடுவாங்கன்னு சொல்லுகிற பொழுது அதற்கான காரணம், அதற்கான அந்த தலைமைக்குரிய பண்பு அவரிடம் இருந்திருக்கிறதா என்று பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விடுவாங்க சினிமால. முதல்ல பட அறிவிப்பு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதுக்கு பிறகு ஒரு பாடல் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரைலர் வரும், அதுக்கப்புறம் படம் வெளியிடுற தேதி வரும். இதுதான் சினிமா தனம். அதுதானே செஞ்சிருக்காரு. ஒரே நிமிஷம், அதுதானே செஞ்சிருக்காரு. இன்னைக்கு கட்சியினுடைய கொள்கையை அறிவிக்க வேண்டிய நேரம் அறிவிக்கல, அப்புறம் சொல்லுவேன். கொடி அறிவிச்சாச்சு அப்புறம் சொல்லுவேன். இது என்ன சினிமாவா? எடுத்து கூட்டி இப்படி ஓடுற காலம். இன்றைக்கு காலையில எந்திரிச்சா ராத்திரிக்கு எந்திரிச்சா அரசியல் போராட்டம். வக்ப வாரியத்தை எடுக்கிறான், 40 திருத்தங்கள். கட்சிக்காரன் பூரா கொந்தளிச்சுட்டு இருக்கான் பாராளுமன்றத்திலையும் இந்த மண்ணிலையும். சிறுபான்மையினர் மக்களை காக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் தெருவில் இறங்கி. இவருக்கான கால இடைவெளி என்பது மாறி மாறி இவருக்கு நேரம் வரும்பொழுது பேசுவார் என்றால் அதற்கான அரசியல் தளம் இன்றைக்கு இல்ல. நெருப்பு மாறி இருக்கிற அரசியல் தளம். பற்றி கொள்ளுகிற தலைவன் வேண்டும். பார்த்து பேசுகிற, அப்படி பதுங்கி பேசுகிற, எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிற, தொட்டு தடவி கொண்டிருக்கிற தலைவனை இந்த காலம் வரவேற்காது. அந்த காலத்திற்கு அவர் பயணிக்க வேண்டும் என்ற என் வாழ்த்துக்களை நான் சொல்றேன். எதிர்க்கல ஹரி மைண்டட். எதிர்க்கல, பாத்தீங்களா? அவர் எதிர்க்கல, வாழ்த்திட்டாரே சார். திரு பொன்ராஜ் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் பொன்ராஜ் அவர்கள், திரு ஜெகதீஸ்வரன், இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியாகணும். தேசியம், மாநில உணர்வு, இதெல்லாம் இன்னைக்கு இந்த உறுதிமொழியா சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். திரு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த இயக்கத்தில் தனியா யூஎஸ்பியா இருக்கிறது என்ன? திரு காரை செல்வராஜ் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நியாயம் இல்லையா? நீங்க கட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரி, அறிவிச்சது பிப்ரவரி, அன்டில் டுடே நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப செலக்டிவா 1க்கோ 2க்கோ தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நீங்க இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கலையே. என்னிலிருந்து தொடங்குவீங்க? 1க்கோ 2க்கோ சொல்லிருக்கீங்கன்னா எதுக்கு சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க, அவரை சொல்லுங்க. கள்ளச்சார விவகாரத்துக்கு உள்ள வந்தாங்க, நீட்டுக்கு சொன்னாங்க. ஆமா, நீட்டுக்கு எப்ப சொன்னாரு? பிள்ளைங்களுக்கு பரிசு முடிஞ்சு போச்சா? ஒரு தலைவனுடைய அறிவிப்பு ஒரு மாணவர்கள் முன்னால நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டா அதை எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டாடுவோமா? இஸ் விஜய் சீரியஸ் பாலிட்டிஷியன்? அதுதான் அவருடைய கேள்வி இருக்கும். திரு ஜெகதீஸ்வரன். கண்டிப்பா
இதற்கு முன்னாடி எனக்கு என்னால் பார்க்க முடியல, காரை செல்வராஜ் அண்ணன் தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக தாக்குதல் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நடிகருக்கு பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் போகும்னு கேட்குறாரு. எப்படி அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்கிறாருங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இன்னைக்கு அவரும் ஒரு திரைத்துறையில் ஏன் வந்து அமைச்சர் அவர்கள் போய் அங்கே நடித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, திரைத்துறையில் இன்றைக்கி போனால் தான் பிரபலமாக முடியும், இந்த திரைத்துறையை தாண்டி வந்து நம்ம நின்னா யாரும் நம்மளை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு திரைத்துறைக்கு ரொம்ப பிளான்டாக போகிறாரு. சில திரைப்படங்களை நடிக்கிறார், அதற்கு பிறகு அவர் அமைச்சராகிறார். அவர் எந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு அமைச்சராகிறார் இல்லை கட்சியை லீட் பண்ண போகிறாரு அப்படின்னு பல கேள்விகள்லாம் இருக்கிறது. ஏன்னா இதை பொருத்தி பார்க்கிறேன். நீங்கள் அந்த கேள்விகள்லாம் கேட்குறீங்க இல்லையா, அந்த கேள்விகளுக்காக நான் பொருத்தி பார்க்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் இந்த கட்சி துவங்கப்பட்டது, இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் எங்களோட முதல் அறிக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அறிக்கையை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் என்பது, நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை, நாங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய கொடுத்திருக்கிறோம், அந்த பதிவு வருவதற்கு முன்னாடி நாங்கள் செய்ய போகின்ற விஷயம் என்பது எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துவோம். நீங்கள் அதற்கான பணிகள் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த கூட்டத்தில் செலக்டட் மாவட்ட லீடர்ஸ் மட்டும் தான் வந்தாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பிரதிநிதிகளை கூட்டிகிட்டு வந்து மாவட்ட தலைவர்களாக செயலாளர்கள் மட்டும் தான் கூடப்பட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டம், கிளை, நகரம், ஒன்றியம், பஞ்சாயத்து வரைக்கும் நீங்கள் எல்லா லெவல்லையும் எங்களுக்கான நிர்வாகிகள் என்று இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமான மக்கள் இயக்கமாக செயல்பட்டு அரசியல் ஆர்கனைசேஷன் ஒரு பக்கம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நிச்சயமா பேசணும். கண்டிப்பா அதுல வந்து ஒரு விஷயத்துல நாங்கள் ரொம்ப தெளிவா இருந்தது, நாங்கள் தமிழக வெற்றி கழகமாக பேச வேண்டும். பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகம். இப்போ நீங்கள் மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கலன்னா பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகமாகத்தான் நாங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா எங்களோட யோசனையாக இருந்தது. நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைக்காக ஒரு போர்க்களத்துக்கு வந்துட்டீங்க, பிரச்சனை காத்திருக்காது. ஆனால் நீங்க கண்டிப்பா நீங்க ஒன்றும் இல்லைங்க, நான் ரொம்ப சிம்பிளாக நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் இஷ்யூ சொல்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு கட்டமைப்புன்னு இருக்குது. அந்த கட்டமைப்பில் மாவட்ட தலைவர் யார், மாவட்ட செயலாளர் யார், இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறவர் யார், யாரை கூப்பிட்டு பேச வைக்க போகிறீங்க, இந்த போராட்டத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, போராட்டம் எவ்வளோ தூரம் நடக்க போகுது, எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் ஏன்னா இது வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ் கிடையாது, இல்லை வந்து நம்ம ஒரு இன்டர்நெட் யுகத்தில் நம்ம அது செயல்படுறது. இது கள அரசியல் என்பது, இந்த கள அரசியலுக்குங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தெரியாமல் நம்ம வந்து இங்கே ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண முடியாது. அது கட்சிகளுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய கட்சிகளுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி நாளைக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், நாளைக்கு ஒன்றில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் வாங்குறோம், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தமிழக வெற்றி கழகமாக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் சொல்லணும். அதில் தலைவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதற்கு முன்னாடி வர்ற பேர்னிங் இஷ்யூஸ், நீங்கள் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் கலாச்சார மரணங்கள் நடந்தது, அது தவிர்க்கவே முடியாது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே வந்து உலுக்கிய ஒரு விஷயம். நீங்கள் அந்த ட்ரோன் காட்சிகள் நம்ம இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, மேல இருந்து காமிக்கும் போது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வாக இருந்ததுன்னு பார்க்குறோம். தலைவர் பார்த்தார், அவரால் பொறுத்துக்க முடியல, நேரடியாக அந்த களத்திற்கு போனார். மக்களாக நிற்கணும் அப்படி அங்கே போய் நிற்கிறார். நீட்டு குறித்து நீங்கள் இந்த முதல் கல்வி மாநாடு நடக்குது, அதில் ஒரு பெண்மணியை பேசுகிறாங்க, ஒரு மாணவி பேசுகிறாங்க, ஆனால் நீட்டுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும். அதற்கு முன்னாடி சமூக ஆர்வலர்கள் பல பேரோட குரலாக இருந்தது. அந்த மாணவியிடம் அந்த குரல் வரும்பொழுது சொல்கிறான், நீட்டு குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, இது நம்ம தள்ளிப்படக்கூடாது, நீட் ஒரு பேர்னிங் இஷ்யூவாக இருக்குது. அப்போ நீட்டிற்கான நம்ம நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. நீங்கள் எல்லாருமே சொன்ன விஷயங்களை சொல்கிறீங்க, நீங்கள் தேசியம் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து மொழிப்போர் தியாகிகள் குறித்து பேசுகிறீங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கும் ரெலவெண்ட்டாக இல்லையாங்கிறதான். இந்த ரெலவென்ஸே கிடையாதுங்க, இதெல்லாம் ரொம்ப புளிச்சு போச்சுங்க, ரொம்ப ஓல்டு இஷ்யூங்க. இன்னைக்கு சமூக இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. சமூக இதெல்லாம் திமுக ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க, வேங்கைவேல் பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, மேல்பாதி கோயிலுக்குள்ள யார் வேணாலும் எப்போ வேணாலும் போனாங்க, ஆணவ கொலைக்கு தனியாக சட்டம் ஏற்றிட்டாங்க, அதனால சமூக நீதினா அட்டகாசமான மாநிலங்க நம்ம மாநிலம் சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் ஐயோ புளிச்சு போன கொள்கையை போய் நம்ம தலைவர் பேசிட்டு இருக்கிற நானே சொல்கிறேன். இது புளித்து போன கொள்கையான்னு கேட்குற சமத்துவம் இங்கே எல்லாருக்கும் வந்துருச்சா? எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்களா, எல்லாரையும் அதிகாரப்படுத்த வேண்டும், எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியல் சொல்றோம் இல்லையா. நீங்க பெண்களை அதிகாரப்படுத்துகிறீர்களா? திமுக நான் கேள்வி வைக்கிறேன். நீங்க வாக்கு வங்கி அரசியலாக அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறதோ, புதுமைப்பெண் திட்டம் பண்றது, நீங்க அவர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறது, ஓகே, நல்ல திட்டம், வரவேற்கிறோம். அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களோட கட்சியோட மேடைகளில் யார் இருக்கா? யாராவது ஒரு பெண்மணி பார்க்க முடியுங்களா? கனிமொழி அவர்களை தவிர வேற யார்? அவங்களும் எல்லா நேரமும் இருக்கிறது இல்லை, பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு எங்க மேடைகளை பார்த்திருக்கலாம், எங்களுடைய கூட்டங்களை பார்த்திருக்கலாம், எத்தனை பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு வரப்போகிறார்கள், அதிகாரத்திற்கு வந்தவர்கள், மாவட்ட தலைவியாக செயல்படுறது. அதுக்கு ரெலவென்ஸ் இருக்குங்க. ரெலவென்ஸ் ரொம்ப வேடிக்கையா இருந்தது எனக்கு. ஜெகதீஸ்வரன் பேசுகிற பொழுது ரொம்ப பாதுகாப்பாக நகர்த்தி கொண்டு போறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடன் தான் ஒரு அமைப்பு வந்ததுக்கு பிறகுதான் போராடணும் என்பது சொல்லுவது ஒரு தலைவனுக்குரிய அழகு இல்லை. அந்த தலைவனுக்குரிய சிந்தனை, அந்த தலைவனுக்கு சிந்தனை தான் அவனுடைய செயல்பாடுகள் தான், அவனுடைய முன்னேற்பாடுகள், முன்னேற்றம் தான் பின்னால் இருக்கிற தொண்டர்களை இழுத்து செல்லுமே தவிர
தொண்டர்கள் இழுத்து செல்லுகிற தலைவராக ஒரு தலைவன் என்றைக்கும் நிலை பெற்று விட முடியாது. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். அமைப்பு வேணும். இல்லாட்டி நாங்களும் மதிமுக மாதிரி மாறிடுவோம்ல. நாங்க தமிழக வெற்றி கழகமாக தனித்து இயங்கணும்னு நினைக்கிறோம். இல்லாட்டி நாங்க மதிமுக மாதிரி இன்னொரு கட்சியிட்ட போய் நாங்க நிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அந்த பிரச்சனை வரக்கூடாது. எங்களுக்கு எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பங்களிப்பு என்பதை 1% உங்களுடைய எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாலும் ஜெகதீஷ் நீங்க பண்ண முடியாது. அதுக்குள்ள வராதீங்க. நீங்க திராவிட இயக்க கொள்கையை பத்தி பேசுறீங்க. விடுதலை போராட்ட வீரர்கள் சொல்லுங்க, வெளிப்போர் தியாகிகள் வணக்கம் சொல்லுங்க, வரவேற்கிறோம். சமூக நீதி பேசுங்க, சமத்துவம் பேசுங்க. என்னமோ இப்ப பெண்களுக்கு இடமில்லை, இங்கே பார்த்தீர்களா பெண்களை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம் சொல்லி 50% உள்ளாட்சி மன்றங்களில் இந்த கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 50% பெண்களை உட்கார வைத்தது திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தை கோர சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்ண நினைக்காதீங்க. அதுல இருந்து என்ன சிறப்பு? 50% 33% ஜெயலலிதா அவர்கள் 50% உயர்த்தினார். நூற்றாண்டு கால திராவிட 33% 50% உயர்த்தினார். செய்யாததை நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு பேசுங்க. என்னமோ திராவிட இயக்கம்லாம் ஒண்ணுமே செய்யாத மாதிரி, வளர்ச்சி அடையாத மாதிரி, பெண்களுக்கு உரிமை கொடுக்காத மாதிரி. அந்த கட்டவுட்ல அண்ணா இருந்தார் பாத்தீங்களா? அதையும் சேர்த்துக்கிறாங்க. அண்ணா எம்ஜிஆர்லாம் இருந்தாங்க. ஆமா, இல்ல நான் இதாவது நூற்றாண்டு காலம் சொல்லிட்டேன். நூற்றாண்டு காலம் சொன்னா எல்லா தலைவர்களும் நடக்கும். 33 நீங்க பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் காரணம் மாற்றத்தை கொள்றீங்கல்ல. பெண் உரிமையை விட்டவன் எதை விட்ட நீங்க கொண்டு வந்து பூத்த போறீங்க? நீங்க உங்க கொள்கையை பேசுங்க. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் மீது பழி சொல்வதற்கான அரசியல் பாதை உங்களுக்கு ஆபத்தான பாதை. ஜெகதீஷ், நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்களா 50% இடஒதுக்கீடு கொடுத்தோம், நீங்க சட்டம் போட்டு கொண்டு வந்தீங்க. சரி, 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் நிறைவேறும் பொழுது நீங்க நாங்க தான் அதுக்கு காரணம், நாங்க தான் எங்களுக்கு காரணம் சொல்றீங்களா? நீங்கள் உங்கள் கட்சியில் திராவிட கட்சிகளே கேட்கிறேன். நீங்க திராவிட கட்சிகளுக்காக பேசுறீங்க கேட்கிறேன். இந்த கட்சிகள் இருந்து எத்தனை பெண்களை நீங்க தேர்தல் அரசியல்ல பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க? பாராளுமன்ற தேர்தல்ல உங்க வாரிசுகளை தாண்டி எத்தனை பேருக்கு இங்க சீட்டு கொடுக்குறீங்க? நான் கேட்கிறேன். 33% இடஒதுக்கீடு நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, அது வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்காக நீங்க பெருமைப்படுறீங்க. இடஒதுக்கீட்டிற்கு நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு சொன்ன பாரதிய charity begins at home இல்ல சார். திரு செல்வராஜ், charity begins at home இல்ல, நாட்டுல கொடுக்கிறதுக்கட்டும் கட்சியில கொடுக்கறோமா, சீட்டு கொடுக்கறோமா? ஒரு கட்சியில கொடுக்க வேண்டியதானே, நீங்களே முன் வந்து கொடுக்க வேண்டியதானே, சட்டத்திற்கான அவசியம் இல்லாமல் செய்ய வேண்டியதானே. இந்திய அரசியல் எடுக்கிற நிலைப்பாடு ஒன்று, அது என்ன இல்ல. அந்த மக்கள் தொகை எடுத்ததுக்கு பிறகுதான் 33% இடஒதுக்கீடு நிறுத்தி வைத்து கட்சி வேட்பாளர்களாக நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 33% நீங்களே கொடுக்க வேண்டியதானே. எது உங்களுக்கு தடுக்குது? சொல்லல, கொடுக்க மாட்டேங்க. கொடுங்க, தடுக்கிறது யாரு? யார் சொன்னா? ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். ஏன் கொடுக்கல? ஏன் உங்க திராவிட கட்சிகள் கொடுக்கல? கொடுத்தது 40 தொகுதிகளை நாங்க 13 தொகுதிகளை பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். ஏன் திராவிட கட்சிகள் கொடுக்க மறுக்கிறீங்க? ஓகே, உள்ளாட்சி மன்றம் சார், உள்ளாட்சி மன்றத்தை விடுங்க, நாடாளுமன்றத்துக்கு வாங்க. ஏன் உள்ளாட்சியில இருக்கீங்க? நாடாளுமன்றத்துக்கு வாங்க. நாடாளுமன்றத்துல ஏன் 13 தொகுதிகளை பெண்களுக்கு கொடுக்கல நீங்க? சராசரி ஆதி பழங்குடி ஏன் சட்டமன்றத்தில் கொடுக்க வேண்டியதானே? சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கலாம் இல்லையா? நீ மதிமுகவே வந்து நீங்க கொடுத்திருக்கலாமே. ஓகே, திரு பொன்ராஜ் கிட்ட போனோம், திரு எம்ஜிஆர் வீட்டையும் போனோம். டாக்டர் சுமந்த் அவங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு, why were you laughing? சுருக்கமா 20 seconds ஏன் சிரிச்சிட்டு இருந்தீங்க? இல்ல எனக்கு இவ்வளோ வந்து ஒரு அஜிடேட் ஆகிறதுக்கு என்ன நடந்துருச்சு? ஏன் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுக திமுக சார்பாக இங்க பேச வந்திருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அவர் கட்சி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? அடிப்படையில் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கான கொள்கை எது? எந்த அரசியல் கட்சியினுடைய ஐடியாலஜியை பின்பற்றீங்க நீங்க? உங்களுக்கு கோபம் வராது. 4 அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசிவிட்டு போறதுக்கும் 40 ஆண்டு காலம் அரசியல் களத்திலிருந்து திராவிட இயக்கத்தில் பயின்றவனுக்குமான கோபம் உங்களுக்கு வராது. எப்படி வரும்? அமைதியா நீங்க பேசுங்க, நான் பேசுறது அவசியம் இல்ல. விஜய் உங்களை எதிர்க்க போறாருன்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. ஏங்க அதெல்லாம் நீங்க ஏங்க இந்த சுத்தி வளைச்சிருது? சிந்து முடியற வேலையை நீங்க ஏன் பாக்குறீங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. சிந்து முடியாதீங்க. அவர் வெற்றி பெற முடியாது. அவர் ஏற்கனவே அவருடைய திட்டங்களை அறிவிச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லும் போது ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள்? நீங்க சிந்து முடியறீங்க. நீங்க நல்ல கருத்தை எடுத்து வைக்க, சிந்து முடியற வேலையை விடுங்க. திரு பொன்ராஜ் ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட்டா பாக்குறீங்களா எப்படி?
முதலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கொடியை ஏற்றி வைத்து பாடலை வெளியிட்டு இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார். அவரை முதலில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த சூழல்ல இன்றைக்கு இப்படிப்பட்ட விவாதங்கள் வருவது இயற்கை தான். இன்றைக்கு அவர் எடுத்த உறுதிமொழிகள் ஒரு சமூக நீதியை, ஒரு சமத்துவ சமுதாயத்தை, ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய உறுதிமொழிகளாக இருக்கிறது. விடுதலை போராட்ட வீரர்களை, இந்தி மொழி போராட்ட வீரர்களை வாழ்த்துவதாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு அவர் கொடியிலும் சரி, கலரிலும் சரி, அனைத்திலும் சரி அவர் திராவிட சித்தாந்தத்தை எதிரொலிக்கிறார், பொது உடைமை சித்தாந்தத்தை எதிரொலிக்கிறார், மற்றும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் எதிரொலிக்கிறார். இதெல்லாம் அவர் எதிரொலிக்கிறார். அவரது எல்லாருமே தானே எதிரொலிக்கிறாங்க. வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபௌட் இட்? இல்ல, அது எல்லாரும் தான் எதிரொலிக்கிறாங்க. இவர் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான அதிகாரம், மக்களுக்கான ஒரு ஜனநாயக வழிமுறையில ஒரு சமூக நீதியை மேம்படுத்த வேண்டும், சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை முன்னெடுத்து இவர் கொண்டு வருகிறார். இதெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் எவ்வாறு இருக்கிறது, இவர் எதை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் என்பது கேள்வி. அப்ப எதை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் என்று பார்த்தால், தமிழகத்திலே அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டையும் எதிர்த்து தான் இவர் அரசியல் செய்ய வேண்டும். அதை தாண்டி மத்தியிலே இவர் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும். இதுதான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய சவால். இப்ப திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு கட்சிகளும், திராவிட கட்சிகளும் தமிழகத்தை இன்றைக்கு பல்வேறு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து, சமூக நல திட்டங்களை செயல்படுத்துவதிலிருந்து, சமூக நீதியில் செயல்படுத்துவதிலிருந்து பல்வேறு திட்டங்கள்ல இன்றைக்கு முன்னணியில இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்தை முன்னணியில் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, எல்லாரும் இல்ல ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் வெல்ஃபேர் திட்டத்தை நீங்க திமுக கொடுத்த வெல்ஃபேர் திட்டத்தை விட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வெல்ஃபேர் திட்டத்தை விட நீங்க பெரிய வெல்ஃபேர் திட்டத்தை கொடுத்து கஜானாவை மீண்டும் காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு மேல கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அட்ரஸ் பண்ண போறாரு விஜய், அதான் இங்க கொஸ்டின். அப்ப எதற்காக விஜய்க்கு தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும், எதற்காக விஜய்க்கு இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும், எதற்காக விஜய்க்கு இளம் பெண்கள் வாக்களிக்க வேண்டும்? இன்றைக்கு அவர் ஒரு ரசிகர்கள் பேச வச்சு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த 40 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்தது காரணமாக, விஜயனுடைய அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸின் காரணமாக இன்றைக்கு அவர் மீது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை எதற்காக அரசியல்ல இன்றைய தேவைக்கு அவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும், அந்த சேலஞ்சை எப்படி அட்ரஸ் பண்ண போறாரு? இவரது இன்றைக்கு கொள்கை மாநாட்டில் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இவருடைய திட்டங்கள், கொள்கைகள் மாநாட்டில் வரும், அது வந்த பிறகு தெரியும். இப்ப என்னன்றதை கோடிட்டு காண்பிக்கிறார். அவர் ஏன் தேவை, அவரோட அரசியலுக்கான அரசியல் வருகைக்கான நீட் என்னங்கிறது இது வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணலங்கிறீங்க. இல்ல, ஜஸ்டிஃபை பண்ணல. அந்த ஜஸ்டிபிகேஷன் நான் என்னன்றதை நான் சொல்றேன். என்ன ஜஸ்டிபிகேஷன்? மக்கள் எதற்காக திமுகவுக்கு தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்காக விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 2 கோடி பேரை தனது சமூக நல திட்டங்களால் ரீச் அவுட் பண்ணிருக்கு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு தன் சமூக நல திட்டங்களால் ரீச் அவுட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஒரு கலெக்டிவ் ஆன்டி இன்கம்பன்சி இந்த ரெண்டு இயக்கங்கள் மேல வந்திருக்கும்னு நினைக்கலையா? ஒரு சலிப்பு, ஒரு நீண்ட கால இயக்கத்தின் மேல வரத்துக்கான ஒரு இயல்பு, ஒரு மாற்று வரும்போது, அதுவும் ஒரு எஃபெக்டிவான மாற்று வரும்போது மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்களா? கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துல திமுகவும் அதிமுகவும் மாற்றி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி இவர்கள் 2 பேருக்கும் இடையிலே வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2 பேருக்கு இடையில வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இவருக்கு மாற்றாக வருபவர்கள் இவர்களை தாண்டி மக்கள் நம்பிக்கை பெற்றவர்களா? இவர்களை தாண்டி மக்களை உண்மையிலேயே எம்ஜிஆரை போல, ஜெயலலிதாவை போல, கலைஞரை போல நேசித்தவர்களா? மக்களது பல்ச உணர்ந்தவர்களா? மக்களது பிரச்சனைகளை புரிந்தவர்களா? மக்களுக்கு இவரை நம்பி வாக்களித்தால் இவரால் நமக்கு நன்மை கிடைக்கும், இவரால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவரால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இவரால் நமக்கு அரசியல் நீதி கிடைக்கும், பொருளாதார நீதி கிடைக்கும், சமூக நீதி, மேம்படுத்தப்பட்ட சமூக நீதி கிடைக்கும்னு உறுதி செய்யக்கூடிய நிலையில் இன்றைக்கு விஜய் இருக்கிறாரா?
அதுக்கான முகாந்திரம் இல்ல, அதுக்கான முகாந்திரம் இருக்கு. அந்த முகாந்திரத்தை, இந்த முகாந்திரம் விஜய்க்கு ஓபன் சேலஞ்சா இருக்கு. இந்த சேலஞ்சை அவர் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்த போறாருன்றது அவருடைய கையில் இருக்கு. அவருடைய கொள்கை வரைவதிலே இருக்கு, அவருடைய திறமையில இருக்கு. அப்ப எப்படி இவர் திமுக இப்ப எங்க இருந்து எடுக்க போறாங்க? இல்ல, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஹரி. அதாவது இவரது வாக்கு இன்னைக்கு 2 கோடி வாக்கை பெற்று திமுக முன்னணியில் இருக்கிறது. 1 கோடி வாக்கை பெற்று அதிமுக 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 70 லட்சம் வாக்கை பெற்று பிஜேபி அடுத்த இடத்தில் இருக்கிறது. 40 லட்சம் வாக்கை பெற்று நாம் தமிழர் அடுத்த இடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த வாக்கு 4 கோடி வாக்குல இவர் எப்படி கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை எப்படி எங்கிருந்து பெறப் போகிறார்? அப்ப அவர்களை கவர்வதற்கு இவர் செய்யக்கூடிய செயல் திட்டம் என்ன? இன்றைக்கு இவருக்கு இருக்கக்கூடிய ஓபன் ஃபீல்டு எங்க இருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, இவர் எடுக்க வேண்டிய இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடுக்க முடியும். இவர் எடுக்க வேண்டிய இடம் பிஜேபியில எடுக்க முடியும். இவர் எடுக்க வேண்டிய இடம் நாம் தமிழர்ல எடுக்க முடியும். இவர் ஃபேன் பேஸை தாண்டி திமுகவில் எந்த அளவிற்கு ஒரு சில வெறுப்பு மக்கள் அதிருப்தியின் காரணமாக பொதுமக்களது வாக்குல 1% வாக்க இவர் எடுக்க முடியும். இது எல்லாம் சேர்ந்து 1.5 கோடி வந்தால் மட்டுமே விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப அதற்காக மக்களை இவர் எப்படி சென்றடைகிறார், இவர் கொள்கை எப்படி சென்றடைய போகிறது, இவர் பின்னால் இருப்பவர்கள் யார், இவரோடு சேர்ந்து இருப்பவர்கள் யார் என்பதெல்லாம் சேர்ந்துதான் மக்கள் ஒரு முடிவெடுப்பார்கள். இது வெறும் சினிமாவல்ல, இது விஜய் படம் ரிலீஸ் அல்ல, இது ரஜினி படம் ரிலீஸ் அல்ல, இது அரசியல். இந்த அரசியல்ல அதற்கேற்ற அரசியல் முடிவை எடுத்தால் மட்டுமே வெற்றி விஜய்க்கு கிடைக்கும். சவாலான பாதை காத்திருக்கு அப்படிங்கிறீங்க. நிறைய கேள்விகள் உங்களை நோக்கியும் இருக்கு. அவரை நீங்க இயக்குறதுங்கிற அடிப்படையில் ஒரு சினிமாத்தனமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தாண்டி ஒரு ஹீரோ வர்ஷிப் பார்ட்டி ஆயிடுது. திரு நம்பிராஜன் இந்த பகுதியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு எம்ஜிஆர் நம்பி, இது ஒரு ஹீரோ வர்ஷிப் பார்ட்டியா இருக்கு, இது ஒரு சினிமாத்தனமான ஈவெண்டா இருந்தது. ஒரு ஈவெண்ட்ல இருந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்கு நகருது, அதற்குள்ள நாட்டு பிரச்சனைகள்லாம் பொறுக்கும். இதுதான் விமர்சனம். முதல்ல தந்தி டிவி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அரியவர்களுக்கும் பங்கு பெற்றிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளை விஜய் என்று தனது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இரட்டை போர் முரசு யானைகளுக்கு இடையில் ஒரு வாகை மலர் பொறித்த ஒரு கொடியை ஏற்றி ஆப்பிரிக்க யானையா? நான் விசாரித்த வரையில் அது வாகை மலர் தான். எனக்கு அக்ரிகல்ச்சர்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் கேட்டேன். அது ஆப்பிரிக்க யானை தானே, இந்திய யானை இல்ல? எதுக்கு சார் இந்த ரெண்டு நிக்கிது? ஆப்பிரிக்க யானை தானே. அதாவது யானைகளுக்கு நடுவில் வச்சிருக்கிறாரு. எந்த ஊர் யானைன்னா யானை தானே, அதுக்கு வேற பேர் சொல்ல போறதில்லை. நடுவில் வாகை மலர் வச்சு ஏற்றிருக்கிறாரு. அவர் வெற்றி வாகை சூட எனது வாழ்த்துக்கள் முதலில். அப்புறம் நம்ம சுமன் சார் சொன்னார், அதில் எனக்கு அவங்க ஓட்டு எடுப்பாங்க இவங்க ஓட்டு எடுப்பாங்கன்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. இவருடைய திட்டங்கள் கொள்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் மக்கள் வந்துதானே சார் ஆகணும் ஓட்டு. என்ன சார், எங்கேருந்தாவது வந்துதானே? இல்லை, அதை விட இது முக்கியம். அதாவது உண்மையான திமுக காரன் அண்ணா திமுக காரன் ஓட்டெல்லாம் வராது, கண்டிப்பாக வராது. அதாவது இப்போ எப்படின்னா சைலண்ட் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது சார். அது எப்போவுமே கிட்டத்தட்ட நீங்கள் ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளோ வருது? 70% இல்லை 68% வருது. மிச்சம் இருக்கிற அந்த 30% ஓட்டு போடாமல் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு நீங்கள் மக்களுக்கு உண்டான நல்ல கொள்கைகளையும் திட்டங்களையும் சொன்னால் 100% வரும், சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ சொல்கிறவங்கள சொல்கிறதுல எங்கடா செய்கிறாங்க, அந்த சொல்றதுக்கு ஒரு உத்தரவாதம். எந்த கட்சியோட கொள்கையில சார் பிரச்சனை? எல்லாரும் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றாங்க, நல்லதுன்னு சொல்றாங்க சார், அங்க செய்யறாங்களா? அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கொள்கையா பிரச்சனை? இப்போ கண்டிப்பா சார், கொள்கையும் பிரச்சனை, திட்டங்களும் பிரச்சனை. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. இந்த பிப்ரவரியில இருந்து அரசியலுக்கு வந்தாச்சு, என்ன சொல்லிருக்காங்க? ஏதோ காரணம் சொல்றாங்க. ஆமா சார், அது தெரிய வேண்டாமா? அரசியல் கட்சி பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இல்ல, அவர் தெளிவா சொன்னாரு. அரசியல் கட்சி பதிவு பண்ணணும்ன்றத அந்த தம்பி சொன்னார் ஜெகதீஸ்வரன். இன்னொன்னு என்னன்னா, பர்சனலாகவே விஜய் விஷயங்கள் எனக்கு ஓரளவு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னார். அது வரைக்கும் நாட்டு பிரச்சனை காத்திருக்காது இல்ல சார்? கோட்டுக்காக நாட்டு பிரச்சனை காத்திருக்கும். அது காத்திருக்காது சார், அது எந்த நேரத்தில் வர முடியும். உரிமைகள் என்ன, உங்க செயல்பாடு என்ன, நீங்க ஒரு சீரியஸ். இன்னொரு விஷயம் சொல்றேன், யாரும் புதுசா வரும்போது ஏற்கனவே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அவங்களை கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் உரசி பார்த்தாச்சு. அப்படியா? ஆமா, அது இந்த பேச்சில் தெரியுது இல்ல, நம்ம காரை செல்வராஜ் பேசுறதுலையும் சரி, அவங்க பேசுறதுலையும் சரி, அந்த இது கொஞ்சம் பொறி வெடிக்குது இல்லை, எந்த கட்சியை மீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இல்லையா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த திட்டங்களும் கொள்கைகளும் சரியாக. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சார். இன்றைக்கி இந்தியா முழுவதும் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணது திரு கலைஞர் அவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா? ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு டிஃபரன்ஸே உங்களுக்கு 3 இல்லை 4% இருக்குது. இப்போ கூட 4% தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்படி கொள்கைகள் உதாரணத்துக்கு ஒரு கொள்கையை சொல்கிறேன் சார். முதலமைச்சர் கொடியேற்றும் போது
பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் ஒரு கை கொடுத்து கொடியேற்றணும், அத்தனை எம்எல்ஏக்களும் வரணும், அது எங்க கொள்கைன்னு சொல்லி பாருங்க. நாட்டு மக்கள் வரவேற்பான் சார். உதாரணத்துக்கு நிறைய விஷுவல் திங்கிங்ஸ் இருக்கலாம் சார். அது ஒரு பக்கம். இங்க நீங்க வந்து முதலமைச்சருக்கு மட்டும் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க, அவங்களுக்கு மட்டும் தான் வாக்களிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இன்னைக்கு விஜயை தவிர இந்த கட்சியில வேற என்ன யூஎஸ்பி இருக்கு? விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு அரசியலுக்கு வராங்க. அதை தாண்டி இந்த கட்சி என்ன? அதை தாண்டி இந்த கட்சி அவர் என்ன மாநாட்டில் சொல்ல போறாங்க பொறுத்து தான் இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. அது வரைக்கும் நாட்டு மக்கள் காத்திருக்கணும்ல திரு ஜெகதீஷ். அதுக்குள்ள எலெக்ஷன் வரலையே. எலெக்ஷன் உங்களுக்கு 2026 தானே வருது. அதுக்குள்ள 1000 பிரச்சனை வந்துரும் இல்ல திரு ஜெகதீஷ். நாட்டுல எல்லா பிரச்சனையும் சொல்ற மாதிரி 1000 பிரச்சனைகள் வரும். நீங்க நிச்சயமா இல்ல நான் தான் சொல்றேன், நிச்சயமாக 1000 பிரச்சனைகள் வரப்போகிறது. நீங்கள் எங்களுடைய மக்கள் சந்திப்பான மாநாட்டிற்கு பிறகு தினம் தினம் வரப்போகின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே நாங்கள் குரல் கொடுக்க போகின்றோம். அது வந்து போராட்ட அரசியலாக தேவைப்படால் போராட்ட கள அரசியலாக மாறும். இது அறிக்கை ரீதியான விஷயங்களாக இருந்தால் அறிக்கை ரீதியான விஷயங்களும் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியாக நீங்கள் தேர்தலுக்கு போங்க. இப்போ நிறைய பேர் கூட்டணி என்ன கேட்குறீங்களா, அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இது நாங்கள் ஒவ்வொரு படியாக கடந்து வருகிறோம் சொல்லி சொல்றோம். நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களோட ப்ராசஸ்ல தெளிவாக தான் இருக்கும். ஒரு இயல்பான ஒரு போராட்டத்துக்கு போறது கூட ஒரு அமைப்பு பலத்தோட போறத நான் புரிஞ்சுக்கிறேன். நிலைப்பாடுகள் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ வக்ஃப் மசோதா வருது, இல்ல லேட்டரல் என்ட்ரி இது வருது, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா ஸ்டாண்ட் அத சொல்றதுல என்ன பிரச்சனை? அது ஏன் ரகசியமா வச்சுக்கணும்? இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, நீங்கள் ரகசியமான ஒன்று வைத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எங்களோட பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பிப்ரவரி 2ஆம் வாரத்திலே சொன்னார், எங்களோட செய்தி தொடர்பாளர்கள் எல்லா விஷயங்களுக்கும் நிலைப்பாடுகளை தெரிவிப்பார்கள் சொல்லி சொன்னார். அது வந்து தலைவரோட அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் எல்லாரும் கலந்து ஆலோசித்து நாங்கள் வந்து அந்த மாதிரி முடிவுகள் எடுத்து போகிறோம். ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு, நாங்கள் எல்லா விஷயங்களும் பேசிட்டு தான் இருந்தோம். நீங்கள் ஊடகங்களில் பேசாட்டியும் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருந்தோம். ஆனால் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவரோட கையெழுத்து போட்டு நீங்கள் அந்த அறிக்கை வந்தால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம். நீங்கள் வந்து அவரே பேசுவோம். ஒன்று சொல்கிறேன், அதான் ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாத்துலயும் நிலைப்பாடுகள் இருக்கு. இட் இஸ் நாட் தட் யூ ஆர் பிளைண்ட் ஆன் இஷ்யூஸ். ஆமா, எல்லாத்துக்கும் நிலைப்பாடு, நிச்சயமாக எல்லாத்துக்கும் நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் என்னன்னா, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஊடகத்தோட எதிர்பார்ப்பு என்பது தலைவர் அந்த நிலைப்பாட்டை சொல்லணும், தலைவர் அந்த பிரஸ்ஸை பார்க்கணும். நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்க, அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த 2 படம் கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் கோட் படம் இப்போ தான் வந்து முடிஞ்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சது. அதற்கு பிறகு அந்த சினிமா கமிட்மெண்ட் இருக்கார். அவர் வந்து மறைச்செல்லாம் சொல்லலை. இந்த 2 படம் கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் முழுமையாக வருவேன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் பேசிட்டே தான் இருந்தோம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான நிலைப்பாடு என்னங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக செய்தி தொடர்பாளர் போல் பேசிக்கொண்டே தான் இருந்தோம். அது சில நேரங்களில் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தலைவரிலிருந்து அந்த அறிக்கை வரணும், அப்பதான் அதுக்கான வேல்யூ இருக்கு, அப்பதான் நாங்க அது ஒரு டிபேட்டாவோ அது ஒரு டிஸ்கஷனாவோ எடுக்க முடியும்னு சொல்றீங்க. அது எங்களால புரிந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக் பார்ட்டி. இல்ல அதான் சொல்றேங்க. அதாவது இப்பைக்கு நீங்க வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவராகத்தான் இருக்கிறார். நீங்க அதான் சொல்றீங்க இல்லையா, இந்த கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வரப்போகிறார்கள். நீங்க அது இயக்கத்திற்குள்ளே இருந்து வர தலைவர்கள், நீங்க வெளியே இருந்து வர தலைவர்கள் எல்லோருமே வருவார்கள். நீங்க மாநாட்டில் அதை பார்ப்பீங்க, யாரெல்லாம் எங்களோட தலைவர்களாக வந்திருக்கிறார்கள், 2ஆம் கட்ட தலைவராக யார் வந்திருக்காங்க, 3ஆம் கட்ட தலைவராக யார் வந்திருக்காங்க, அவர்களோட திறமை என்ன, எல்லா விஷயம் பார்ப்பாங்க. இன்னொன்று, நீங்க இந்த வாக்கு வங்கி பத்தி இப்போ போன்ற சேனல் பேசுறாங்க சொன்னா, இன்னைக்கு நீங்க திமுக வாக்கு வங்கி என்பது 26%, அதிமுக வாக்கு வங்கி 21% நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக 50% கூட 47% தான் இருக்காங்க. புரியல, கூட்டணி சேர்த்து பாத்தீங்கன்னா கூட 2-3% வருமா? நீங்க அவ்வளவுதான் வரும். நீங்க இன்னொரு பக்கம் சொல்ற மாதிரி 30% மக்கள், நீங்க 4 தலைவர்களா நின்னாங்க. திமுக ஒரு அணியா நின்னாங்க, அதிமுக ஒரு அணியா நின்னாங்க, நாம் தமிழர் நின்னாங்க, பாஜக ஒரு அணியா நின்னாங்க. 4 தலைவர்கள் இருந்தும் மக்களை, நான் சொல்றது 100% போல மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய, வாக்குச்சாவடி வரை இழுத்து வரக்கூடிய தலைவர்கள் இங்க இல்ல. அதுக்கு ஒரு போதாமை இருக்கான்னு, ஆமா வெற்றிடம் இருக்கான்னு, ஆமா இருக்கு. அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. 30% மக்கள் ஏன் வாக்குச்சாவடிக்கே வரது? 31% வரவே இல்லை. நீங்க அதைத்தான் இந்த திராவிடியன் மேஜர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரது ஒரு பக்கம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வாக்குச்சாவடிக்கு மக்கள் வராத ஒரு தன்மையும் பார்க்கின்றோம். இது இரண்டையும் நிரப்பக்கூடிய இடத்துக்கு நாங்க வருவோம் சொல்றோம். நாங்க வந்து வந்துட்டோம்னு சொல்லல. அமெரிக்க ஜனநாயகத்துல 70% தான் வாக்களிக்கிறாங்க, பிரிட்டன்ல 60-70% வாக்களிக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் வெற்றிடம் இருக்குன்னு பொருளா? அதுதான் வந்து ஜனநாயகங்களே ஓட்டிங் பேட்டர்ன். ஒரு 30% பேர் நான் அதனால சொல்றேன், நான் 100% பொருளா? இல்ல நான் சொல்றேன் 100% நான் எதிர்பார்க்கல. நான் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75-77 கூட ஏன் வரலன்னு நான் கேட்கிறேன். இது வந்தது இல்லையா? நான் ஏற்கனவே இருக்க வரலாற்றுல இருந்து நான் வர்றேன். நீங்க 77, 78, 79 எல்லாம் வந்தது இல்லையா? வந்திருக்கு. மக்களுக்கு இன்னைக்கு பார்க்குறாங்க. நீங்க இந்த திமுக அதிமுக, நீங்க இன்னும் சொல்ல போனா இது நாடாளுமன்ற தேர்தல் என்ற காரணத்தால் தான் திமுக இவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இன்னும் வந்து மோடி அவர்களுக்கு எதிரான தேர்தலாக, பாஜகவுக்கு எதிரான தேர்தலாக இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நீங்க இதுவே சட்டமன்ற தேர்தலாக வரும்பொழுது மக்கள் இங்க இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன நீங்க பார்க்கணும்.
தேர்ந்தெடுத்து எப்படி சாய்ஸஸ் வந்து சரின்னு நினைக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கவருங்கிற திரு பொன்ராஜ். நாட் ஃபேர் இனஃப். ஓகே, ஐ லாஸ்ட் தி ஆடியோ. திரு காரை சொல்றாரு, அவர் வந்து என்ன சொல்றாரு, எங்களுக்கு இஷ்யூஸில் நிலைப்பாடு இல்லாம நாங்க பிளைண்டாலாம் இல்ல, எங்களுக்கு எல்லாத்துலயும் நிலைப்பாடுகள் இருக்கு, பொசிஷன்ஸ் இருக்கு. தலைவர் விரைவில் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு விசிபிளா இல்ல, இல்லாத இடம் தேடி எதையோ எங்கேயோ போய் தேடிட்டு இருந்தார் ஜெகதீஸ்வரன். எனக்கு என்ன புரியலன்னா, இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததற்கு பிறகும் கூட பார்த்த நாங்கள் ஒரு இடத்துக்கு வர்றோம். இதுதான் விஜயுடைய நகர்வாக இருக்க முடியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நகர்வாக தமிழகத்தில் இருக்க முடியும் என்று நாங்க நம்பி ஒரு சில விஷயங்களை நீங்க நடந்த நிகழ்ச்சிகள் வந்து உள்வாங்குறோம். ஒன்று, அந்த பாடல் நான் ஏற்கனவே 3 முக்கியமான வரிகளை வாசித்தேன். அந்த பாடல் பின்னணியில் வந்த காட்சிகளை பார்த்தீங்களா? பிளறி செல்லுகிற யானைகள், போர் யானைகள், குதிரைகள், அது ஒரு வெள்ளை குதிரையில் வெள்ளை சட்டையில் ஒருத்தர் வந்து இறங்குறாரு, பின்னால் இருக்கிற அந்த போர்க்களம், இதையெல்லாம் காமிச்சதுக்கு பிறகும் கூட நாங்கள் 2 சினிமா நடித்து முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு நேரம் வரும்போது தான் நாங்கள் கொள்கையை சொல்லுவோம், செயல்பாடை சொல்லுவோம், கொள்கைக்கு கொடிக்கான விளக்கத்தை சொல்லுவோம்னு சொல்றது ஒரு தமிழக அரசியல் களத்தில் அடுத்தவர்கள் மீது குறை சொல்லுவது என்பது ஒரு அரசியல் பாதை. அந்த பாதை குறை சொல்லக்கூடிய இடத்தில் முதல்ல நீங்கள் இல்லைன்னு என்னைக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல. சொல்றேன், எந்த இடத்துல இருக்காங்க அவங்க, எங்களை கூட சொல்றதுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு எந்த பேக்கேஜும் இல்ல. எந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், எங்களை எந்த இடத்துல இருக்கிறீங்க ஜெகதீஷ், அதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லோக்கல், உங்களுக்கு என்ன அரசியல் கட்சி காலம் இருக்கிறது, இப்ப இல்ல, இப்ப அடக்கி வாசிங்க. திராவிட எங்களுடைய உறுப்பினர் எண் எவ்வளவு? 40 லட்சமா? எங்களோட உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட 48 லட்சத்திற்கு மேல நீங்க உறுப்பினர் சேர்க்கை என்பது துவங்கப்பட்ட 3வது நாள் 4வது நாள் செய்தி என்பது 40 லட்சம் 45 நாங்க அபிஷியலா அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்க இவ்வளவு மெம்பர்ஸ் எங்களை நம்பி சேர்றாங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி லோக்கல் ஸ்டாண்ட் இல்ல நீங்க சொல்ல கட்சிகளோட உறுப்பினர் எண்ணிக்கையில அவங்க கிளைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 20 கோடி. உண்மை, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒரு நல்ல வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கவே நான் நினைக்கிறேன். அதாவது நாங்க 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கோம், நாங்க எல்லாம் ஃபார்ம்ஸ்ல ஃபில்அப் பண்ண, ஆஃப்லைன் ஃபார்ம்ஸ் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் உறுப்பினர் ஆக முடியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க எலக்டோரல் ரோல்ல உங்க பேர் இல்லாமல் உங்களால் சேரவே முடியாது. நீங்க எத்தனை வயசு இருக்கலாம், சில பேர் 18 வயசு கீழே இருக்கவங்க சேரவே முடியாது. தமிழ்நாடு எலக்டோரல் ரோல்ல பேர் இல்லாம அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப அத்தன்டிகேட்டட் டேட்டா மட்டும், டூப்ளிகேட் டேட்டா பண்ண முடியாது. சார் நான் ஒரு 50 ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன், நான் ஒரு 100 ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன், நான் ஒரு 200 ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கதையெல்லாம் இங்க சொல்லவே முடியாது. மற்ற கட்சிகள் சொல்ல மாதிரி கதை சொல்ல முடியாது. இந்த டேட்டா வந்து பியூர் ஆத்தென்டிகேட்டட் டேட்டா. அந்த லோகசபையில நாங்க பேசிட்டு இருக்கோம். அதை புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பேசுவதற்கான இடத்தில் நீங்கள் இல்லை. முன்ன இந்த கொடிக்கு விளக்கம் அப்புறம் கொடுக்கிறேன். நீங்க அந்த கொடியிலே போட்டு இருக்கிற பின்னணி என்ன, அதை வைத்தே என்னுடைய கேள்வி கேட்கிறேன். பில்லில் இருக்கிற 2 யானைகள், அந்த பாடலுக்கு பின்னால போர் யானைகள், வீரர்கள் எல்லாம் குத்தி சாவரா, எல்லாரையும் மிதிச்சுக்கிட்டு அந்த யானை ஓடுது. பிளிருகிற யானைக்கு இடையிலே வாகைப்பூ, வெற்றி வாகை சூடிவா என்று சொன்னால் வாகைப்பூவை அணிவிப்பாங்க. அந்த கொடியினுடைய காட்சி நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். நீங்க உள்வாங்கினீங்களா தெரியல. பிளிருகிற யானை எப்பொழுது பிளிரும்? புறநானூறு படிச்சிருக்கீங்களா? போர் முழக்கம் வந்தவுடன் கட்டுத்தெறியில் இருக்கிற யானை கட்டை உடைத்துக் கொண்டு பிளிரி அரசியல் போர் தானே, குற்றம் மாதிரி பேசுறீங்க. அரசியல் போர் தானே, குற்றம் மாதிரி பேசுறீங்க. அரசியல் வந்து போரிட்டு தான், அதான் சொல்றேன். அது ஏன் கோவமா சொல்றீங்க? கோவமா இல்ல, அந்த போர்க்களத்திற்கு இவர்கள் தயாராக கொடியை கொண்டு கொடுத்தது, அதுக்கே தயாரா இல்லையேங்கிறார். இன்னைக்கு காலையில நடந்த நிகழ்வை மட்டும் சொல்றேன். நீங்க வந்து இவர் சொல்றாரு இல்லையா, எந்த இடத்துல இருக்கீங்கன்ட்டு. நீங்க காலையில கட்சி கொடி ஏற்றப்படுகிறது, கட்சிக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடல் வெளியிடப்பட்ட 20வது செகண்ட்ல அந்த பாடலை கட் பண்ணிட்டு எல்லா செய்தி சேனல்களும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. என்ன? தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போகிறது, 3 அமைச்சர்கள் மாற்றப்பட போகிறார்கள். சாயந்தரமா சிஎம் கேட்டா எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்க காலையில கட்சி கொடி ஏத்தி பாடல் போட்ட உடனே இந்த செய்தியை போடுங்க கவர்மெண்ட்ல இருந்து பண்றாங்கன்னா எங்களோட லோக்கல் ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. ஏன் நடக்குது அந்த திட்டமிட்ட நிகழ்வு? ஏன் நீ காலையில பண்றீங்க அத்தனை மணிக்கு? விஜய் கொடி ஏத்தினார், அவர் கூட பொதுச் செயலாளர். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏது நடக்குது? காலையில எங்களோட பாடல் ஒலிக்கப்படும் பொழுது எதற்காக ஒரு இல்லாத ஒரு செய்தி ஏன் பரப்பப்படுகிறது? ஏன் ஒரு பிரேக்கிங் நியூஸா மாறுது? ஏன் யார் பயப்படுறா? எங்களுக்கு யார் எங்களுக்கு பயப்படுறா? நீங்க சொல்லுங்க.
விடுங்க, யார் எங்களுக்கு பயப்படுறா? லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்டீங்க இல்லையா? யார் எங்களுக்கு பயப்படுறா? எதுக்கு நீங்க பயந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் நியூஸ் போடுறீங்க? ஏன் திசை திருப்பும் ஒரு வேலையை பாக்குறீங்க? முதல்வர் அவர்கள் போனாலும் கட்சி தலைவர் போனா துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் 4 பேர் கூட நிப்பான். அமைப்பு வந்துருச்சுன்னு சொன்னீங்க. உங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஜய் கூட பக்கத்துல நின்று கொடியேற்றுவதற்கு கூட மறுக்கப்பட்டது உரிமை. அப்புறம் என்ன நீங்க பெரிய அமைப்பு 40 லட்சம் உறுப்பினர் என்ன அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க? அவர் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. காலையில ஏன் அந்த செய்தி வந்ததுன்னு கேட்ட அந்த கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. இதுவரைக்கும் அதாவது நம்பிராஜன், இதை தாண்டி நீங்க வந்து விஜய் வந்து ஒரு ரொம்ப இளம் வயதுல இருந்தே பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு போராட்ட குணம் கொண்டவர். இஸ் எ நேச்சுரல் பாலிட்டிஷியன். ஆமா, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா நடந்துக்கிறாருங்கிற விமர்சனம் இருக்கு நீங்க அவரோட அரசியல் பயணத்தை தொடங்கினதுல இருந்து. ஆமா, இஸ் எ நேச்சுரல் பாலிட்டிஷியன். ஆமா, கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா நேச்சுரல் பாலிட்டிஷியன். அப்படி வெளிப்படுறாரா? வெளிப்பாடு அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பார்க்கல நீங்க? இல்ல அவர் செயல்பாடுகள் கரெக்டாக தானே சார் இருக்கு. செயல்பாடுகள் கரெக்டாக இருக்காரு. அவர் அரசியலில் ஜெயிப்பாரா இல்லையானதுக்கு நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன். அதாவது அண்ணா காலத்திலிருந்து சரி, 1967 பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அம்மா, இத்தனை பேர் அரசியல், இவங்கெல்லாம் மாஸ் லீடர்ஸ். அதுக்கப்புறம் வந்தவங்க கிடையாது. இத்தனை பேருமே அரசியலில் என்ன கொள்கை கோட்பாடுகள் திட்டங்களை சொன்னாலும் மக்கள்கிட்ட எவ்வளவு கொண்டு சேர்த்தாலும் அரித்மேட்டிக் ஒன்று தான் ஜெயிச்சது. கூட்டணி, புரியுதா? அது இல்லாம ஜெயிச்சதே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க வரும்போது அரித்மேட்டிக் விஜய் ஃபேவர் பண்ணுதா என்ன? கண்டிப்பா வேணும். அரித்மேட்டிக் ஃபேவர் பண்ணுதான்னு கேட்குறேன். ஃபேவர் பண்ணல. அவர் அரித்மேட்டிக்ல போனா வருவார். அரித்மேட்டிக்ல போகலைன்னா உங்க பிரிஸ்கிரிப்ஷன் என்ன? என்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் வந்து சுமந்த் சார் சொன்ன மாதிரி அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் கண்டிப்பா மக்களை சேர்ற அளவுக்கு, மக்களை ஈர்க்கிற அளவுக்கு இருக்கணும். கூட்டணி இருக்கணுங்கிறீங்களா? கூட்டணியே இருக்கணும். யாரோட? ஹூ இஸ் எ நேச்சுரல் அல்ல? யாரோடன்னு நான் சொல்ல மாட்டேன். சீமா நேச்சுரல் அல்ல. யார் வைப்பாங்க? அது யாரோட? அதிமுக மாதிரி ஒரு எஸ்டாப்லிஷ் அந்த நேரத்துல சார், அந்த நேரத்துல எது வேணாலும் வரலாம். சோ கூட்டணி தவிர்க்க முடியாது. முதல் தேர்தல்லையே அண்ணாவுக்கு முதல் தேர்தல் தான் கூட்டணி தான். 67ல 57ல தேர்தல், 62லயும் தேர்தல். ஆனா முடியல. கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தான். சோ நீங்க வந்து ஜெயிக்கணும்னா, ஆனா அவர் ஒரு லாங் டர்மா யோசிக்கலாம். முதல் தேர்தல்ல வந்து போட்டிட்டு களத்தை சோதிச்சு பார்க்கலாம். ஆமா, அடுத்த தேர்தல்ல கூட்டணி எல்லாம் பின்னாடி யோசிக்கலாம். முதல் தேர்தல்ல தனித்துவத்தை தானே நிரூபிக்கணும். இவங்க வந்த உடனே நம்ம ஆட்சிக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றாங்கல்ல. சோ ஃபர்ஸ்ட் தேர்தல்ல ஆட்சிக்கு வரதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க. ஓகே, ஜெகதீஸ்வரன் வந்து டாக்டர் உங்கள்கிட்ட நான் மீண்டும் வரேன். எஸ், நான் ஐ வில் ஹேவ் தி லாஸ்ட் ஒன். திரு பொன்ராஜ், நீங்க திரு ஜெகதீஷ் சொன்னதை கேட்டிருப்பீங்க. களத்துல அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா யாருமே சரியில்லைப்பா, அரசியல்வாதிகள்லாம் மோசம்னு ஒதுங்கி நிற்கிற ஒரு 30% மக்கள் ஆவரேஜா இருக்கிறாங்க. அவங்களை குறி வைக்க போறோம், இளைஞர்களை குறி வைக்க போறோம் அப்படிங்கும்போது அது ஒரு கணிசமான பேஸை கொண்டு வராதா? இஸ் நாட் a hopeful place to start? இல்ல, நார்மலா வந்து தமிழகம் வந்து 70லிருந்து 75% வாக்களித்து பழக்கப்பட்ட மாநிலம். கிட்டத்தட்ட 25லிருந்து 30% மக்கள் வந்து வாக்களிப்பது இல்லை என்பது கடந்த 50 ஆண்டுகள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை. 80க்கு போறதே ஏதோ ஒரு காலகட்டத்துல தான் 80 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அந்த 75க்கு மேல போறது ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நீங்க ஒண்ணு நினைக்கணும், அதாவது வந்து இந்த பிராக்மெண்டட் பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு தனித்தன்மை பெற்ற ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர்களை இல்லாத நிலையில இன்றைக்கு வந்து பிராக்மெண்டட் பாலிடிக்ஸ் வந்து ஜாதியால, இனத்தால, மொழியால, மதத்தால வந்து பிரிந்து கிடக்கிறது. பல்வேறு கூட்டணிகள் இதான் இன்றைக்கு நிலைமையை ஒரு கட்சி ஜெயிப்பதற்கு வலுவாக இருக்கிறது. எனவே வந்து ஆனால் அந்த கூட்டணி முயற்சியில முதல் முறையாக விஜய் இறங்கினார். அது வந்து விஜயகாந்திற்கு ஏற்பட்ட நிலை, அதாவது எப்படி அதிமுகவோடு சேர்ந்து விஜய் தன்னை கரைத்து கொண்டாரோ அந்த நிலைமை முதல் தேர்தலிலே விஜய்க்கு ஏற்படும். அது அந்த ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் அவர் பண்ண மாட்டார். ஒரு திராவிடன் மேஜரோட செய்யாம இருக்கலாம், இப்போ ஒரு சீமானோட கன்சிடர் பண்ணலாம்ல, வேற ஒரு கட்சியோட கன்சிடர் பண்ணலாம்ல. நீங்க எந்த கட்சியோட சேர்ந்தாலும் சரி, உங்களுக்குன்னு வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணணும்ல. நீங்க வந்து விஜய்க்கு வாக்கு வங்கி வந்து 40, இப்ப ஏடிஎம்கேல சொல்லுவாங்க எங்களுக்கு 2 கோடி பேர் மெம்பர் இருக்காங்கன்னு. ஓட்டு 80 லட்சம் தானே வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்க மெம்பர் வந்து இருக்கலாம், ஆனா ஓட்டு போடணும்ல, ஓட்டு வாங்கணும்ல. அப்ப ஓட்டு வாங்கினாதான் அது ப்ரூவ் ஆகும். அப்ப 40 லட்சம் பேர், 48 லட்சம் பேர் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. அந்த 48 லட்சம் பேரும் எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு போடுவார்களா, அந்த ஓட்டு கன்சாலிடேட் பண்ணி எடுக்க முடியுமா என்பது ஒரு கொஸ்டின். 2வது, பொதுமக்கள் இருந்து எவரும் ஓட்டு வாங்க போறாங்க, இது ஒரு கொஸ்டின். அப்ப
கூட்டணியை ஒரு முதல்லயே சங்கமித்தார் என்று சொன்னால் இவரது தனித்தன்மை அங்க வந்து பற்றும். அப்புறமேலு நெக்ஸ்ட் லெவல்ல கூட்டணிக்கு போகும் பொழுது இவருக்கு அந்த நெகோசியேட்டிங் கேப்பபிலிட்டி இல்லாம போயிடும். அப்ப இதுதான் கிளைம் எடுத்துக்க முடியாது, கூட்டணி கிளைம் எடுத்துக்க முடியாது. இப்ப அண்ணாமலை எப்படி கிளைம் எடுத்துக்க முடியாது? எப்படி கிளைம் எடுத்துக்க முடியும்? 11% ஓட்டு வங்கி எனக்கு தான் இப்ப சொல்றாரு. ஆனா அதை எப்படி கிளைம் பண்ண முடியும்? 11% ஓட்டு வங்கி வித்தவுட் பாமக, வித்தவுட் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஜிகே வாசன், விஜய் வழியில முதல் தேர்தல்ல தனித்து நின்று தான் களங்காண முடியும். முதல் தேர்தலில் அவர் தனித்து நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தால் மட்டும்தான் அவர் இரண்டாம் தேர்தலிலே வந்து அவர் வெற்றி பெற முடியும். முதல் தேர்தலில் சீட்ஸ் கணிசமா வர முடியுமா? ஆட்சி அமைக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க, அது சாத்தியமா? சீட்ஸ் வருமா இல்ல விஜயகாந்த் போல பர்சன்டேஜ் தான் வர முடியுமா? கணிசமான பர்சன்டேஜ், அதாவது 10% அவர் பெர்சன்டேஜ் வாங்கினா ஒரு சீட் தான் ஜெயிக்க முடியும். 25% மேல அவர் வாங்கினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 சீட்டு ஜெயிக்க முடியும். 25% மேல வாங்கினா அப்ப அவர் என்ன, அவரோட டார்கெட் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு அவர் கையில 48 லட்சம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 10% ஓட்டு இருக்கு ஆல்ரெடி. ஆனால் இதை தாண்டி 20% ஓட்டா இல்ல 15% ஓட்டா எங்க இருந்து எடுக்க போகிறார்? எடுக்கிறதுக்கான இவர் கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன, இவர் மக்களிடம் எப்படி மக்களது பிரச்சனைகளை எவ்வளவு புரிந்து கொண்டு இருக்கிறார், மக்களோடு எப்படி ஈடுபாட்டோடு பழகுகிறார் என்பதை பொறுத்துதான் அது பாயிண்ட் டேக்கன் சார். எல்லாரோட இறுதியான 10 வினாடிகள் இறுதி கருத்தை கேட்க டாக்டர் சுமன் தொடங்கி. டாக்டர் சுமன் சுருக்குமா? ஐ அம் கமிங் பேக் டு யூ ஆல்சோ தேர் பொன்ராஜ். திரு சுமன் ரொம்ப சுருக்குமா 10 செகண்ட்ஸ். அதாவது விஜய் அவர்கள் ரெண்டு விஷயத்துல பார்க்கலாம். ஒரு லாங் டேர்ம் பிளே அப்படின்னா உறுதியாக கூட்டணி வைத்து தான் ஒரு மார்க்கை உருவாக்க முடியும். ஒரு 10% ஓட்டு 15% வச்சுக்கிட்டு எந்த விதமான ஒரு ஆதரவு, எந்த விதமான ஒரு இடத்திலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அந்த இம்பாக்ட் வந்து அந்த கட்சியை பாதிக்கும். வேற ஒரு கூட்டணியை வைத்து 3 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா பிரதிநிதித்துவம் என்பது வந்துவிடும். அதற்கு பிறகு ஒரு 5 ஆண்டுக்கு இப்பதான் வராரு, உடனே வந்து சிஎம் ஆனோம் அப்படிங்கிறது நடக்காத காரியம். பில்ட் பண்ணணும் லாங் டேர்மா அவர் நினைத்தார்னா உறுதியாக ஒரு கூட்டணியில் தான் அவர் பயணிக்க வேண்டும். தனித்து போட்டியிட்டா கமலஹாசன் அவர்களுக்கு நடந்ததோ அதுக்கு அந்த ஈக்குவலன்ட் தான் நடக்கும். சவாலான பாதை காத்திருக்கு அப்படிங்கிறீங்க. அரசியல் நிச்சயமா மலர் பாதை இல்லை, எல்லாத்தையும் கருத்துக்கள் இருக்க நான் டைம் இல்லைன்ட்டு நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய நாட்கள் இதை தொடர்ந்து விவாதிக்க தானே போறோம், வெவ்வேறு தருணங்கள்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.